நமஸ்காரம். இதுவரை நம்ம வண்டியோட இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போ வண்டி விபத்து ஏற்பட்டது அப்படின்னா அதை எப்படி அந்த செலவை நம்ம கிளைம் பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செட்டில்மெண்ட் அப்படிங்கும்போது ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று கேஷ்லெஸ், இன்னொன்று ரீஎம்பர்ஸ்மெண்ட். கேஷ்லெஸ் அப்படின்னா நம்ம வண்டி விபத்து ஏற்பட்டது அப்படின்னா உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஒர்க் ஷாப்பில் கொண்டு வண்டி விட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் ஷாப்பில் ஆகிற செலவை இன்சூரன்ஸ் கம்பெனி டைரெக்டாக கொடுத்துருவாங்க. நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இன்னொன்று, ஒர்க் ஷாப்புக்கு ஆகிற செலவை நம்மளே பணத்தை கட்டி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க கொடுக்குற பில்லு, கிளைம் ஃபார்ம், மற்றதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பணம் வாங்கிக்கிறது. இது ரீஎம்பர்ஸ்மெண்ட். முக்கால்வாசி 90% எல்லாமே இந்த கேஷ்லெஸ் ப்ரொசீஜர் தான் இதில் நடைமுறையில் இருக்கு. விபத்து ஒன்று நம்மளுடைய அஜாக்கிரதையினால அடுத்தவங்களுக்கு வண்டிக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படலாம், அல்லது அவருடைய அஜாக்கிரதையினால நம்முடைய வண்டிக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படலாம். இது ரெண்டுமே இல்லாமல் எதிர்பாராத விதமாக நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு மாடு இல்லது ஏதாவது ஒரு கல் தடுக்கி நம்ம கீழே விழுந்து அது மாதிரி ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது நடந்து நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அதனால் நமக்கு நஷ்டங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம். நம்மளுடைய ஒரு தவறுதல் காரணமாக அடுத்தவங்களுடைய வண்டிக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா நம்ம உடனே அவங்கள்ட்டேருந்து சமாளித்து தப்பு நம்மளது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம வர்றதுக்கு தான் நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. அப்படிலாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வண்டிக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு போட்டிருக்கோம். அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மூலமாக அந்த அவருடைய வண்டிக்கு என்ன நஷ்டம் ஆகுதோ அதை நம்மளுடைய இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நம்ம கிளைம் பண்ணி அவருக்கு நம்மளால் வாங்கித்தர முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆன உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதோட காப்பியை நம்ம வாங்கி நம்ம வச்சுக்கணும். ஒரு ஃபோட்டோ வீடியோ அந்த ஸ்பாட்டில் நடந்த ஆக்சிடெண்ட்டை எடுத்து வச்சுக்கணும். மூணாவது, நம்மளுடைய ஒரிஜினல் பாலிசி கொடுக்கணும், ஆர்சி புக்கு கொடுக்கணும், அப்புறம் நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா உடனே நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். எஃப்ஐஆர் போட்ட உடனே நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல செய்ய வேண்டியது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது ராத்திரி இல்லை அது லீவு நாளாக இருந்ததுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த வண்டி, இந்த நம்பர் உள்ள வண்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சொல்லி இந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம அவங்கள்ட்ட சொல்லிடணும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஒர்க்கிங் டேல நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபீஸ்க்கு போய் கிளைம் ஃபார்ம் வாங்கி நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணி நம்ம கொடுக்கும்போது டிரைவிங் லைசன்ஸு, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்சூரன்ஸு பாலிசி, இது எல்லாமே வித்தின் தி டேட்டில் கரண்ட்டில் இருக்கணும். அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை இந்த ட்ரிபியூனல் கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிளைம் இன்சூரன்ஸ் கிளைம் இருக்குது. அந்த கோர்ட்டுக்கு அந்த நம்மளுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அவங்க 30 நாளைக்குள்ளே அந்த பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணுவாங்க. செட்டில் பண்ணி நம்ம அவருக்கு வாங்கி கொடுத்துடலாம். இது நம்ம மேலே மிஸ்டேக்காக இருந்தால். இப்போ இதே அவர் மேலே மிஸ்டேக்காக இருக்குது, நம்ம வண்டிக்கு நஷ்டம் ஏற்படுது, ஏதாவது செலவு ஏற்படுது அப்படின்னா இதே ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி எஃப்ஐஆர் போட வேண்டியதான்.
இதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும். கிளைம் ஃபார்ம் எல்லாம் அவரோட இன்சூரன்ஸ் காப்பி, அவரோட ஆர்சி புக்கு, அவரோட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி அவரோடது எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டு அவர் எந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரோ அந்த கம்பெனிக்கு நம்ம உடனே இன்ஃபர்மேஷனை கொடுத்து இந்த மாதிரி இந்த வண்டி உள்ள நம்பர் வந்து இந்த நம்பர் உள்ள வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு முதல்ல தெரிவிக்கணும். அது வந்து மிக முக்கியமான ஒன்று. எஃப்ஐஆர் போடுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி லேட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இப்போ ராத்திரி 10 மணி ஆகுது, கம்பெனி மூடி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கவலை இல்லை. நமக்கு பாலிசியில் வந்து கீழே டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த டோல் ஃப்ரீ நம்பர் 24 மணி நேரமும் எப்பவுமே வேலை செய்வாங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறமா சப்போஸ் லீவு நாளாக இருந்தால் அடுத்த ஒர்க்கிங் டே காலையில் ஆஃபீஸ் திறந்த உடனே நம்ம போய் கிளைம் ஃபார்ம் வாங்கி இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள்ட்ட நம்ம செஞ்சோம்னா அவரோட தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருப்பார் இல்லையா, அந்த இன்சூரன்ஸ்லேருந்து நமக்கு வந்து நம்மளுடைய வண்டிக்குள்ள ஆன எக்ஸ்பென்ஸை நம்மளால் வாங்கிக்க முடியும். இது ரெண்டுமே இல்லை. இப்போ வேற ஒரு எதிர்பாராத விதமாக நமக்கு வந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது, அதனால் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதே தான், எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். உடனே எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி வச்சுக்கணும், ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் கிளைம் ஃபார்மை நம்ம வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணணும். அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபில்லப் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய வண்டியை கொண்டு ஒர்க் ஷாப்பில் விட சொல்லுவாங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் விட்டு அவங்க வந்து ஒரு சர்வேயரை அனுப்புவாங்க. அந்த சர்வேயர் வந்து என்னென்ன பார்ட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பார்ட்ஸ் மாற்றணும் அப்படின்னு அவர் வந்து எக்ஸாம் பண்ணுவார். அது எக்ஸாம் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து அவர் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுப்பாரு. அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து கிடைக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒர்க் ஷாப்புக்கு பணத்தை கொடுத்துருவாங்க, நம்ம வந்து வண்டியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் சரி. இப்போ கிளைம் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் என்ன காரணங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல விபத்து நடந்தது உண்மையா இருக்கணும். சில பேர் வந்து விபத்தை வந்து சித்தீகரிக்கப்பட்டு கிளைம் பண்ணுற மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து வண்டிக்கு கிளைம் எந்த விதமான கிளைமும் நம்ம வந்து பண்ண முடியாது. ரெண்டாவது, ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வண்டி ஓட்டி அதனால் விபத்து நடந்திருந்ததுன்னா கிளைம் கிடைக்காது. மூணாவது, டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காம, டிராஃபிக் ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் அதனால் அந்த விபத்து ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதுக்கு கிளைம் கிடைக்காது. நாலாவது, வண்டி வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வண்டி யார் பேர்லையாவது இருக்கும், இவங்க பேரில் வந்து வண்டி இருக்காது. ஆனால் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கும், ஆர்சி புக் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இவங்க பேரில் இருக்காது. அப்படி இருந்தாலும் கிளைம் கிடைக்காது. ஓட்டுறவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸு இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸு இல்லைன்னா கிளைம் கிடைக்காது. அந்த டிரைவிங் லைசன்ஸு வேலிடிட்டியோடு இருக்கணும். எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் கிளைம் கிடைக்காது. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து முதல்ல எல்லாம் ஒரு 2-3 நாள் கழித்து அதுக்கப்புறமா மெதுவாக சாவகாசமாக போய் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணாக்களும் லேட் இன்ஃபர்மேஷன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்தாலும் கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, இன்சூரன்ஸ் வந்து ஆர்சி புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டொமஸ்டிக் பர்பஸ், அதாவது ஓன் பர்பஸ் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வண்டி ரொம்ப நாளாக சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது வாடகைக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி கமர்ஷியலாக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் விபத்து நடந்திருந்தது அப்படின்னா கிளைம் கிடைக்காது. அதே மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி இப்போ 2 வீலர்னால் 2 பேர் தான் போக முடியும். 4 பேர் போய் அல்லது 3 பேர் போனதுக்கு அப்புறமா அதனால் வந்து அப்போ வந்து இந்த வண்டி விபத்தில் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி, இப்போ காராக இருந்தால் காருக்குன்னு ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த சீட்டிங் கெப்பாசிட்டிக்கு உள்ளே இருந்தால் தான், அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து நபர்களை ஏற்றிட்டு போய் அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்திருந்தது அப்படின்னா அப்போ கிளைம் கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம்
இது எல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதில் எது நம்மள்ட்ட இது இருந்ததாலும் இப்போ நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல, அதனால என்ன நம்ம வந்து அதை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து முன்னாடியே நம்மளுடைய எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லிடுறது வந்து நல்லது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிளைம் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுடைய ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸு, ஒரிஜினல் ஆர்சி புக், ஒரிஜினல் பாலிசி மூணையும் நம்ம வந்து கொடுக்கணும். திருப்பி கொடுத்துருவாங்க, ஆர்சி புக்கை திருப்பி கொடுத்துருவாங்க. இதை மூணையும் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க சர்வேயர் அனுப்புவாங்க. சர்வேயர் அனுப்பின உடனே வண்டி ரிப்பேர் ஆரம்பிப்பாங்க. சர்வேயர் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப்பில் ரிப்பேர் ஆரம்பிப்பாங்க, இன்சூரன்ஸ் இருக்கிற வரையிலும். இல்லை நான் பணத்தை கட்டிக்கிறேன், அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கறதுனால எனக்கு வண்டி வந்து அர்ஜென்ட்டு, அதனால் நான் பணத்தை கட்டி நான் செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்டேருந்து ஒரு கன்சர்ன் லெட்டரை வாங்கிக்கிட்டு அதை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டி ரிப்பேர் பண்ணுவாங்க. வண்டி ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ எல்லா பணத்தையும் கட்டி நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்லேருந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன செட்டில்மெண்ட் பண்ணுதோ அதை வந்து நீங்கள் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக வாங்கிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இது வரலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். வண்டி இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வண்டி திருடு போனால் எப்படி போலீஸ்க்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும், இன்சூரன்ஸில் வந்து எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை தான் நம்ம வந்து அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். வண்டி நம்ம ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு போகிறோம், திருப்பி வரும்போது வண்டி வந்து காணா போயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம வந்து 100 நம்பர் 100 போலீஸ் எண்ணுக்கு வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்பாட்டில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உள்ள வண்டி தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற செக் போஸ்ட்டு, அந்த ஸ்பாட் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்ட்ரோல் வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணி அப்போவே வந்து உங்களுடைய வண்டி நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க, அல்லது உங்களுடைய மொபைல் நம்பரில் உங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த விவரங்களை வந்து குறிச்சிப்பாங்க. நம்ம வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வண்டி நம்பர், கலர், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி வண்டியில் வந்து என்னென்ன சாமான்கள் ஏதாவது இருந்திருந்தது அப்படின்னா மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்துக்கு இல்லை என்னென்ன நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த விவரங்களை நம்ம வந்து பதிவு பண்ணணும். இந்த மாதிரி நான் வந்து மிஸ்ஸிங் வேறு, தெஃப்ட்டு வேறு. அதாவது ஏதோ ஒரு இடத்துல போகிறோம், நம்ம நிறுத்தி போகும்போது திடீர்னு வண்டியை அதாவது ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்துறது, அதாவது பார்க்கிங் உள்ளது அது மாதிரி ஒரு அதுக்குள்ள குறிப்பிட்ட பிளேஸில் நிறுத்தாமல் நடு ரோட்டில் யாரையாவது பார்த்தோம்னா நிறுத்தி வச்சுட்டு ஏத்தாப்பில் போய் பேசுறது, இந்த மாதிரி வண்டியில் சாவியை வச்சுட்டு அப்படியே போகிறது, இந்த மாதிரி நம்மளுடைய அஜாக்கிரதையினால் தொலைஞ்சி போகிறது வந்து மிஸ்ஸிங். நம்ம என்ன தான் கரெக்டான ஒரு பார்க்கிங் பிளேஸில் வச்சு வண்டியை லாக் பண்ணிட்டு போனாலும் தொலைஞ்சு போகும், அதுக்கு பேர் தெஃப்ட். ஸோ இந்த விவரங்கள்லாம் நம்ம வந்து கரெக்டாக அதில் வந்து பதிவு பண்ணணும். அதோட நம்மளுடைய ஆர்சி ஜெராக்ஸும் இன்சூரன்ஸ் ஜெராக்ஸும் நம்ம வந்து கொடுக்கணும். அவங்க நமக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டு ஒரு காப்பி நமக்கு வந்து கொடுப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ இன்ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம வண்டி தொலைஞ்ச உடனே இமிடியேட்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம வண்டியை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்.
இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உள்ள வண்டி இந்த இடத்துல இந்த டேட்டில் தொலைஞ்சிருச்சு. அந்த டைமும் டேட்டும் வந்து ரொம்ப முக்கியம். அது இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்மளுடைய ஆர்சி புக் ஜெராக்ஸு, இன்சூரன்ஸ் ஜெராக்ஸு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்த எஃப்ஐஆர் காப்பியையும் அவங்கள்ட்ட கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பதிவு பண்ணி கிளைம் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கிளைம் ஃபார்மில் நம்மளுடைய வண்டியோட டீட்டெயில்ஸு, நம்ம ஏதாவது வச்சுருந்த போது வண்டியில் ஏதாவது சாமான்கள் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட விவரங்கள் எல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும். வண்டி சாவியை வந்து நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் கழித்து போலீஸில் ஏதாவது ட்ரேஸ் அவுட் பண்ண முடிஞ்சு கிடைக்க முடியல அப்படின்னா நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. என்டிசி, அதாவது இதெல்லாம் நாங்கள் முயற்சி பண்ணோம், எங்களுக்கு வண்டி கிடைக்கல, அதனால் எங்களால் தேட முடியல அப்படின்னு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுக்கணும். அதோட ஒரிஜினல் ஆர்சி புக், ஒரிஜினல் இன்சூரன்ஸ், நம்மளுடைய ஆதார் கார்டு, அப்புறம் பேன் கார்டு, அப்புறம் நம்மளுடைய வங்கி விவரங்கள், பணம் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வரணுமோ அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆர்சி புக்கு எல்லாம் ஒரிஜினல் கொடுக்கணும், இன்சூரன்ஸ் ஒரிஜினல் கொடுக்கணும். ஆர்சி புக்கை திருப்பி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுத்தா வித்தின் 1 மந்தில் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் என்ன ஐடிவி போட்டிருக்கோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து செட்டில் பண்ணிவிடுவாங்க. இது எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்ட் டேட்டில் இருக்கணும். அப்போ தான் இந்த இன்சூரன்ஸ் கிளைமை வந்து நம்ம பண்ண முடியும். அதோடு நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் காப்பியை கொடுக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸோட நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் காப்பியை கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸு நம்ம வந்து போட்டு இன்சூரன்ஸ் வந்து வித்தின் கரண்ட் டேட்டில் இருந்தால் நமக்கு வந்து பணம் கிடைக்கும். சரி, இன்சூரன்ஸே நம்ம போடலை அல்லது இன்சூரன்ஸ் வந்து பார் ஆகிடுச்சு, இந்த சமயத்தில் என்னுடைய வண்டி தொலைஞ்சு போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? கிளைம் பண்ண முடியாது, பணம் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றது நமக்கு வந்து மிக ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வண்டி நாளைக்கு வேறு யாராவது அதை மிஸ்யூஸ் பண்ணாலோ அல்ல வேறு விரும்பத்தகாத செயல்களுக்காக அதை வண்டியை யூஸ் பண்ணாலோ போலீஸ் வந்து அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்மளை வந்து என்கொயரி பண்ணுறதுக்கு வருவாங்க, கேட்பாங்க. அதனால் நம்ம வண்டி இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நம்ம பணம் தான் வாங்க முடியாது. ஆனால் நம்மளுடைய சேஃப்டி பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பதிவு பண்ணி வச்சிட்டோம், இந்த மாதிரி இந்த வண்டி தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது. அவங்க வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் ஒரு சீலை போட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம வாங்கி வச்சுக்கிறது நமக்கு சேஃப்டி. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா நம்மளுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்மளுடைய வண்டி பயன்படுத்தினாக்க நம்மளை வந்து வண்டி தொலைஞ்சு போயிடுச்சு அதனால் வந்து நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, வேறு யார் மூலமாகவாது வேறு கிரிமினல்ஸ் யாராவது வண்டி இது பண்ணி நம்மளுடைய வண்டி அவங்கள்ட்ட இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ரிப்போர்ட்டை நம்ம இந்த பதிவை நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா திரும்ப நமக்கு வண்டி கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. இன்சூரன்ஸ் இருந்தால் பணம் கிடைக்க போகுது, இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து பதிவு பண்ணி வச்சுக்கிறதுல நமக்கு வந்து ஒரு சேஃப்டி தான். அடுத்த வீடியோவில் உங்களை இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்காரம். வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸு கிளைம் பண்ணுவோம். அந்த கிளைம் ரிஜெக்ட் ஆகாமல் நமக்கு
சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த விவரங்களை தான் நம்ம இன்றைக்கி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது நம்மளுடைய வண்டிக்கு உரிய இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் வேலிடிட்டியாக இருக்கணும். வேலிடிட்டி என்ன அப்படின்னா, இப்போ என்னைக்கு டேட்டில் ஆக்சிடெண்ட் ஆகுதோ அந்த டேட்டில் அந்த இன்சூரன்ஸு கவர் ஆகியிருக்கணும். அந்த டேட் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகியிருக்கணும். அடுத்தது அந்த இன்சூரன்ஸ் வந்து காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வண்டிக்கான கிளைமை நம்ம வந்து பண்ண முடியும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாக இருந்தால் நம்ம இன்சூரன்ஸு கிளைம் பண்ண முடியாது. மூணாவது பாயிண்ட்டு, வண்டியோட ஆர்சி புக்கு யார் பேரில் இருக்கோ அதே பேரில் தான் இன்சூரன்ஸும் இருக்கணும். இது ரெண்டும் மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது வண்டியோட ஆர்சி புக். வண்டியோட ஆர்சி புக் வந்து வண்டியோடைய ஓனர் பேரில் இருக்கணும். சில பேர் வந்து செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குவாங்க, ஆர்சி புக்கை வந்து நேம் சேஞ்ச் பண்ணாமல் அதுலேயே வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸும் அந்த பழைய ஓனர் பேர்லேயே இருக்கும். அப்படி இருந்தால் வண்டி கிளைம் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து கிடைக்காது. ஆகையினால நம்ம வண்டி அது மாதிரி வாங்கியிருந்தோம் அப்படின்னா உடனே நம்ம பேருக்கு வண்டியையும் இன்சூரன்ஸையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ். வண்டி ஓட்டிட்டு போகிறவருக்கு டிரைவிங் லைசன்ஸு இருக்கணும். அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து டேட் வேலிடிட்டியாக இருக்கணும். அதாவது எந்த டேட்டில் வந்து இன்சூரன்ஸு எந்த டேட்டில் வந்து வண்டி ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கோ அந்த டேட்டில் லைசன்ஸ் வந்து கவர் ஆகியிருக்கணும். அடுத்தது கீ லாக் செட். கீ லாக் செட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வண்டி கீ தொலைஞ்சு போயிடும். வண்டி கீ தொலைஞ்சு போனதுனால சில சமயம் லாக் செட்டையே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பரவாயில்ல, லாக் செட் மாற்றலாம். ஆனால் அந்த மாதிரி நாங்கள் வந்து லாக் செட் மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரிவித்து அதோட என்டாஸ்மெண்ட்டை அந்த பாலிசியில் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கணும். இதுவும் வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன். அடுத்தது ஃபியூவல் கிட். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வண்டி வாங்கும்போது பெட்ரோலில் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபியூவல் எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை கேஸாவோ வேறு ஏதாவது சிஎன்ஜி அந்த மாதிரி யூனிட்டாக மாற்றுவாங்க. மாற்றினால் அந்த என்டாஸ்மெண்ட் இது மாதிரி மாற்றிருக்கோம், இந்த டேட்லேருந்து வந்து இது மாதிரி மாற்றிருக்கோம் அப்படிங்கிற அந்த என்டாஸ்மெண்ட்டு அந்த இன்சூரன்ஸில் இருக்கணும். அதே மாதிரி வண்டி ஆக்சிடெண்ட் ஆன உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். லேட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் டு பி ரிஜெக்டட் தி கிளைம். அப்படி வந்து அந்த டைம் வந்து ஒரு அதாவது ராத்திரியாவோ அது மாதிரியாவோ ஒரு லீவ் நாளாவோ அது மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த இன்சூரன்ஸ் நம்ம வச்சுருக்கிற அந்த காப்பியில் டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பருக்கு உடனே நம்ம வந்து எந்த இடத்துல எந்த வண்டியோட நம்பரை சொல்லி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்கிங் டேயில் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் நம்ம வந்து அந்த கிளைம் ஃபார்மை வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி தரணும். அதே மாதிரி எஃப்ஐஆர். எந்த ஸ்பாட்டில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி இந்த டேட்டில் இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பி வாங்கிக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். அடுத்தது ஒரிஜினல் பாலிசியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் கிளைம் ஃபார்ம் கம்பெனியில் போய் வாங்கி நம்ம ஃபில்லப் பண்ணணும். ஆக்சிடெண்ட்டை பற்றி, அதாவது எப்படி வந்து யார் அடித்தாங்க, வலது பக்கம் அடித்தாங்களா இடது பக்கம் அடித்தாங்களா, எப்படி இது பண்ணிட்டு போனாங்க, நம்ம எப்படி ஓட்டிகிட்டு போனோம்
அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், ஆக்சிடெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி லிக்கர், அதாவது மது அருந்தி வண்டி ஓட்டிகிட்டு போயிருந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா வண்டி வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வந்து கிளைம் வந்து கிடைக்காது. அதுக்கப்புறம் கிளைம் டு பி ட்ரூ, அதாவது ஆக்சிடெண்ட் வந்து உண்மையானதாக இருக்கணும். சில பேர் வந்து வண்டி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறதுக்காக சில இல்லீகல் ஃபார்மாலிட்டிஸ், இல்லீகல் ரிப்போர்ட்டெல்லாம் கிளைம்லாம் வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணால் நிச்சயமாக கம்பெனியில் வந்து கிளைம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்த கிளைமை அவங்க வந்து பலவிதமான செக்கிங்லாம் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து கிளைம் ரீஇம்பர்ஸ்மெண்ட், அதாவது கிளைம் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டோட காப்பி, ஒரிஜினல் ஆர்சி புக்கோட காப்பி, ஆதார் கார்டு, ஒரிஜினல் பாலிசி, ஒரிஜினல் ஆர்சி புக், ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம இந்த கிளைம் ஃபார்மோட எஃப்ஐஆர் ரிப்போர்ட், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பெனியில் வந்து சப்மிட் பண்ணணும். அவங்க அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. பேன் கார்டு கொடுக்கணும், நம்மளுடைய பேங்க்கோட ஃபஸ்ட் பேஜ் கொடுக்கணும். ஏன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து நமக்கு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். முக்கியமான முதன்மையான காரணம், மது அருந்தி வண்டி ஓட்டினால் நிச்சயமாக இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தாலும் கிளைம் கிடைக்காது. மேலும் விவரம் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு 6382038834 கால் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நமஸ்கார். தேங்க்யூ.